எங்க ஒய்ஃப் ஏதோ நல்லவன் மாதிரியே போலீஸ் ஆபீசரா இருக்க தன்னோட ஹஸ்பண்ட டியூட்டிக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றானா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு வர வச்சு சில்மிச வேலையில ஈடுபட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கம் டியூட்டிக்கு போயிட்டு இருந்த ஹஸ்பண்ட் தன்னோட பேட்சை வீட்லயே மறந்து வச்சுட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல எவனோ ஒருத்தனோட ட்ரெஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பெட்ரூம்ல ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன அது எல்லாமே அப்நார்மலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் எட்டி பார்த்தா ஒய்ஃப் வந்துட்டு எவனோ ஒருத்தனோட பஜனை பண்ணிட்டு இருக்கா. சாரி பெட்ல இருக்கா. சோ இப்ப இதை பார்த்து ஷாக் ஆனவன் அடிப்பாவி என்ன இப்படி ஏமாத்திட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு பட் இவன் வந்துட்டு இந்த இடத்துல கோவப்படாம அதுக்கு பதிலா புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் பண்றான். என்ன பண்றானா உடனே ரேடியோல அவனோட போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இப்படி என்னோட வீட்டுக்குள்ள ஒரு கிரிமினல் பூந்துட்டான் அப்படின்னும் எனக்கு உடனே பேக்கப் வேணும் உடனே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றானா போயிட்டு இவன் வீட்டுல வச்சிருக்க ஒரு கிரிமினலோட ட்ரெஸ் எடுத்து அதுல இந்த அரிக்கிற ஸ்ப்ரேயை வந்து அடிச்சு விட்டுறான். அப்படி அடிச்சவன் அதுக்கப்புறம் என்ன பண்றானா இந்த பாய் ஃப்ரெண்ட் கழட்டி போட்டிருக்க அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த ட்ரெஸ் இந்த இடத்துல போட்டுறான். சோ அதுக்கப்புறம் அப்படியே இங்க பெட்ரூம்ல ஒய்ஃப் வந்துட்டு சில்மேச வேலையில ஈடுபட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் வந்துட்டு கால் வருது. ஏய் ஒரு நிமிஷம் ஹஸ்பண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுறா. அப்படி எடுத்து பேசினா ஹஸ்பண்ட் என்ன சொல்றானா இப்படி ஜெயில இருந்து ஒரு கைதி ஒருத்தன் தப்பிச்சிட்டான் அப்படின்னும் அந்த கைதி வந்துட்டு எக்ஸாக்டா நம்ம அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பூந்துறான் அப்படின்னும் நீ சேஃபா இரு நாங்க வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ண அவ்வளவுதான். இதை கேட்டு ஷாக் ஆன ஒய்ஃப் வந்துட்டு ஐயோ என் ஹஸ்பண்ட் வரானாண்டா நீ இங்க உடனே எஸ்கேப் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவன் ட்ரெஸ் போட போறான். அங்க போய் பார்த்தா அவன் ட்ரெஸ்ல அதுக்கு பதிலா அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் தான் இருக்குது. இதை பார்த்தவன் என்ன அது ஏன் ட்ரெஸ் காணும் அதுக்கு பதிலா இது இருக்குது அப்படின்னு போது ஒய்ஃப் வந்து டே இதுக்கெல்லாம் டைம் இல்ல இது ஃபர்ஸ்ட் போட்டு கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்ல இவனு சரி சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போறான். அப்படி போட்டவனுக்கு ஒரே அரிப்பு தாங்கல. இது நடி இப்படி அரிக்குது அப்படின்னு போது இங்க பாரு அவன் வந்துட்டு இருக்கான் டைம் இல்ல முதல்ல இங்கிருந்து போ அப்படின்னு சொல்ல இவனு சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு போறான். அப்படி போகும்போது அப்பன்னு பார்த்து வெளியே போலீஸ்காரோட சைரன் சவுண்ட் எல்லாம் கேட்க ஐயோ வந்துட்டான்டா சரி சரி நீ போய் ஒளிஞ்சுக்கோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒளிஞ்சுக்க அப்ப ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி சில போலீஸை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வரான். அப்படி வீட்டுக்குள்ள வந்தவன் எங்க இருக்கான் அந்த கிரிமினல் எங்க அந்த கிரிமினல் நீ சேஃபா இருக்கல அப்படின்னு போது எங்க எந்த கிரிமினலுங்க நம்ம வீட்டுக்குள்ள அப்படி யாரும் பூதலைங்க அப்படின்னு போது இங்க பாருமா உனக்கு தெரியாது அவன் இங்கதான் இருக்கிறான் அவன் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு போது எங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு போது ஓ அப்படியா நான் அடிச்ச ஸ்ப்ரேல இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே வெளியே வருவான் பாரு அப்படின்னு மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்க அதுக்கேத்த மாதிரி அவனும் ஆவுன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு ஐயோ பிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துடுறான். அப்படி வெளியே வந்தவன் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த ட்ரெஸ் என்னால போட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க அவ்வளவுதான் இதோ மாட்டிக்கிட்டான் கிரிமினல் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ண சார் யார் கிரிமினல் நாளா இல்லைங்க சார் அப்படின்னு போது ஓ அப்படியாப்பா அப்ப நீ போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அர்த்தம் அதுவும் இல்லாம என் வீட்டுல உனக்கு என்ன வேலை அப்படின்னு போது சார் அதுவா அது வேற மேட்ரு சார் அப்படின்னு போது அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்துட்டு ஏமா இவன் கிரிமினல் தானே அப்படின்னு மாதிரி கேட்க அப்ப ஒய்ஃப் வந்துட்டு ஐயோ மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றானா ஆமாங்க இவன் கிரிமினல் தான் இவனை நான் நியூஸ் பேப்பர்ல பாத்துருக்கேன் இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு போது பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அடிப்பாவி சார் இவ போய் சொல்றா சார் நான் இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சார் அது இல்லாம நான் கிரிமினல் எல்லாம் இல்ல சார் என்ன விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க ஒய்ஃப் வந்துட்டு சார் இவனை பேச விடாதீங்க முதல்ல இவன் வாயிலே ஷூட் பண்ணுங்க